தளபதி 69வது படப்பிடிப்பிற்கு இடையில விஜய் சார் தன்னுடைய அரசியல் கட்சி வேலைகளையுமே பார்த்து கொண்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் நடிப்பு அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இதுதான் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் கடைசி படம் அப்படின்றதுனால தளபதி 69வது படத்தின் மீது தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அந்த படம் விஜய் சாருடைய ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. விஜய் சார் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே பிடித்த படமாக தளபதி 69வது படம் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் அனைத்து தளபதி ரசிகர்களுடைய விருப்பமாகவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தளபதி 69வது படத்துடைய அப்டேட் எதிர்பார்த்து ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா படக்குழுவிடமிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வெளியாகல. இருந்தாலுமே தளபதி ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் தகவல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கு. ஆனா இது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு தெரியல. இருந்தாலுமே இந்த தகவல் உண்மையாக இருந்தா தளபதி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்துட்டு இருக்கு. அதாவது சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல ராம் சரண் நடிப்புல உருவாகியுள்ள கேம் சேஞ்சர் திரைப்படத்துடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சி விரைவில் சென்னையில மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்காம். இதுல தளபதி விஜய் அவர்களை தான் சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்காங்களாம். தில்ராஜுவிற்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே நல்ல நட்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சங்கருடனுமே ஒரு படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவங்களுடைய இன்விடேஷனை தளபதி விஜய் அவர்கள் மறக்க மாட்டார் அப்படின்றதுனால இந்த விழாவில் கலந்து கொள்வார். கலந்து கொண்டது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் என்ன பேச போறார் அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். மேலும் தளபதி விஜய் அவர்களுக்கு ராம் சரண் ரொம்பவே பிடிக்கும். இவருடைய நடிப்புல கடைசியாக வெளியான RRR படத்தை ரொம்ப விரும்பி பார்த்ததாக முன்பே சொல்லியிருந்தாரு. சோ ராம் சரண் அவர்களுக்காகவுமே தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு அழுத்தமாகவே தளபதி ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.